இந்தோனேஷியா என்ற இடத்துல நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். பிரசங்கிக்கிற நேரம் வந்தது. திடீரென்று அந்த போதகர் பதறி நேராக என்னை நோக்கி ஓடி வந்தார். என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் பதட்டத்தோடு. உங்க மேல அபிஷேகம் இருக்கா? நீங்க பரிசுத்தாவி பெற்றிருக்கீங்களா? தேவனுடைய வல்லமை உங்க மேல இருக்குதல்லா என்று கேட்டார். நான் அவரை பார்த்து கேட்டேன், என்ன திடீரென்று அப்படி ஒரு கேள்வியை கேட்கிறீர்கள்? அவர் சொன்னார், பின் வரிசையில் எல்லாம் திடீரென்று இந்த ஊரில் உள்ள பொல்லாத மந்திரவாதிகள் பின்னால் எல்லாம் வரிசையில் உட்கார்ந்துருக்காங்க. நீ ஒரு பிரசங்கியார் அபிஷேகம் பெறாமல் நின்று பேசுனா அவங்க வாயை கட்டிடுவாங்க, குழப்பம் உண்டாக்கிடுவாங்க. அதற்காக தான் கேட்டேன் என்று சொன்னான். நான் சொன்னேன், இல்லை பயப்படாதுங்க, என்னோடு இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிற இந்த மந்திரவாதிகளோடு இருக்கிற குட்டி சைத்தான்களை பார்க்கிறோம். என்னோடு இருக்கிறவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. சர்வ வல்லவரை எனக்கு தஞ்சமாய் கொண்டிருக்கிறேன். அவருடைய கரம் என்மேல் இருக்கிறது, அவருடைய அபிஷேகம் என்மேல் இருக்கிறது, அவருடைய உடன்படிக்கை உண்மையுள்ளது. எந்த மந்திரவாதியும் எதிர்த்து நிற்க முடியாது. பிசாசின் கிரிகளை அழிக்கும்படி தேவகுமாரன் வழிபட்டார். பிசாசின் கிரிகளை அழிக்க அந்த பலனை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. பரிசுத்தாவியால் நிரம்பி இருக்கிறீர்கள் என்றால் எந்த வல்லமை உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்களுக்குள்ளே அந்த ஆவியானவர் இருக்கிறார். உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாய் இருக்கிறார். உலகத்தில் இருப்பவன் விழுந்து போன தேவதூதன், குட்டி சைத்தான்கள். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிறவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர். சந்தோஷமாய் சொல்லலாம், சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஒருவனும் என்னை எதிர்த்து நிற்பதில்லை, ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. வேதத்திலே ஸ்தேவானை குறித்து சொல்லி இருக்கிறது. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஸ்தேவான் பேசின ஞானத்தை ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியவில்லையாம். ஸ்தேவான் பேசின ஞானத்தை. மத்தேயு 10:19-20 மனுஷருக்கு முன்பாக என்ன பேசணும்னு பயப்படாதுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதை உங்களுக்கு தந்தருளுவார். லூக்கா 11:15 சொல்லுகிறது, ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாத ஞானத்தினாலும் வல்லமையினாலும் ஆண்டவர் உங்களை இடைகட்டுவார். அபிஷேகம் பெறும்போது உங்களை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறார். உங்களை ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. எலியாவின் மேல் அந்த அக்கினி இருந்தது. தனியனாய் தான் நின்றார். முன்னால் 450 பாகால் தீர்க்கதரிசிகள், 400 தோப்பு விக்கிரக பூசாரிகள் நின்றார்கள். ராஜா அவர்களுக்கு விரோதமாய், ஏசபேல் அவர்களுக்கு விரோதமாய் நின்றாள். ஆனால் அந்த ஒரு எலியாவை அவ்வளவு பேரால எதிர்த்து நிற்க முடியவில்லை. எலியா ஒரு ஜெபம் பண்ணினார் பாருங்கள், வானம் திறக்கப்பட்டது. தப 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 என்று அக்கினி இறங்கி வந்தது. முழங்கால்கள் யாவும் கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிட்டது. அந்த 800 பாகால் தீர்க்கதரிசிகளையும் ஒருவனா எலியா நின்று வெட்டி சாய்த்தான். விக்கிரக ஆராதனைக்கு ஒரு முடிவுண்டாக்கினார். அந்த எலியாவின் தேவன் இன்றைக்கு நம்முடைய தேவனாய் இருக்கிறார். உங்களை பார்க்கும்போது ஒரு சோர்வுள்ளவர்களாய் பார்ப்பதில்லை. ஒரு எலியாக்களாய் எழும்ப பண்ண அவர் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். ஒருவனும் உங்களை எதிர்த்து நிற்பதில்லை, ஒருவனும் உங்களை எதிர்த்து நிற்பதில்லை. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறபடியால் ரோமர் 8:11 படி சாவுக்கு எதுவான இந்த சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற யோசுவா சும்மா இருக்கவில்லை. அந்த வாக்குத்தத்தமே அவருக்கு பலமான ஒரு இடைக்கட்சியாய் இருந்தது. அந்த வாக்குத்தத்தமே சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கோலாய் இருந்தது. அந்த வாக்குத்தத்தமே யோசுவாவை வெற்றி மேல வெற்றி சிறக்க செய்தது. நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருப்பதினாலே பல எதிர்ப்புகளுக்கு உட்படலாம். பல எதிர்ப்பின் சக்திகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பலாம். எபேசியர் 6:12
வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உங்களுக்கு யுத்தம் இருக்கலாம். பல சாபங்கள் உங்களுடைய குடும்பத்தை இதுவரை பின்தொடர்ந்து நீங்கள் முன்னேற வேண்டிய அளவு முன்னேற விடாதபடி உங்களை தடுத்து கொண்டு இருக்கலாம். உங்களுடைய ஆபீஸிலுமானாலும் சரி, உங்களுடைய தொழிலும் சரி, பல பேர் உங்களை பொறாமை கொண்டு உங்களுக்கு விரோதமாய் சூனியங்கள் செய்கிறவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். ஒருவனும் என்னை உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. பிசாசை பார்த்து பேசுங்கள், மந்திரவாதியை பேசுங்கள். மந்திரவாதியே, நான் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை, அவருடைய வாக்குத்தத்தம் எனக்கு இருக்கிறது. நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் என்னை எதிர்த்து நிற்க முடியாது. நீ என்னோடு எதிர்த்து நிற்க விரும்புவாயானால் நீ நொறுங்கி போவாய். உன்னுடைய கைகள் கட்டப்பட்டு போகும், உன்னுடைய செயல்கள் கட்டப்பட்டு போகும். சிம்சோனை பலவிதமான கயிறுகளினால் கட்டினார்கள். ஆனால் அவன் பயப்படவில்லை. ஆண்டவரை நோக்கி பார்த்தபோது ஆவியானவர் பலமாய் அவர் மேலே இறங்கினாராம். அவரை கட்டியிருந்த சகல கட்டுகளும் அக்னிப்பட்ட நூல் போல எரிந்து சாம்பலாய் போகும். எந்த கட்டுகள் வழியாக நீங்கள் சென்றாலும், எந்த மந்திர தந்திரங்கள் உங்களுக்கு விரோதமாய் இருந்தாலும், இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், ஒன்றும் வாய்க்காதே போகும். எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். அப்பொழுது எல்லாரும் அறிந்து கொள்வார்கள், உன்னோடு இருக்கிறவர் சர்வ வல்லவர், உன்னை யாரும் எதிர்த்து நிற்க முடியாது என்பதை உணர்ந்து கொள்ளுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய குறைகளை குறித்து எண்ணாதுங்க. எனக்கு சரியான படிப்பு இல்லையே, நல்ல ஞானம் இல்லையே, இங்கிலீஷ் பேச தெரியலையே, 4 பேர் முன்னால நான் அழகா இல்லையே, அப்படிலாம் எண்ணாதுங்க. உன்னை மட்டும் எண்ணுங்க, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னோடு இருக்கிறார். நான் அவருடைய செல்ல பிள்ளை. அவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் என்னுடைய கரத்தை பிடித்து கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உண்மையுள்ளது. உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் என்னை எதிர்த்து நிற்பதில்லை. மோசையோடு இருந்தது போல, யோசுவாவோடு இருந்தது போல, கிதியோனோடு இருந்தது போல, தாவீதோடு இருந்தது போல, எலியாவோடு இருந்தது போல அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஒரு நாளும் அவர் என்னை விட்டு விலக மாட்டார். ஏசாயா 54:10 சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாதபடி சில காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். அதை நாம் சற்று தியானிக்க போகிறோம். ஒரு விக்டோரியஸாக, ஒரு ஜெயங்கொண்டவர்களாய் விளங்கும்படி ஆண்டவர் சில அனுக்கிரகங்களை நமக்கு தந்தருளுகிறார். முதலாவதாக, ஆண்டவருடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய நெற்றியிலே நாம் பார்க்காத ஒரு காரியம். என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ, என்றைக்கு சிலுவை அண்டை வந்து நின்றோமோ, என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை என் இரட்சகராய் உள்ளே வாரும், மகிமையின் ராஜாவாய் வாரும் என்று அழைத்தோமோ, அவருடைய நாமத்தை நெற்றியிலே தரிப்பித்திருக்கிறார். நம்முடைய பெயர்களை ஜீவ புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அவருடைய நாமத்தை நம்முடைய நெற்றியிலே தரித்திருக்கிறார். ஜீவ புத்தகத்தில் உங்களுடைய பெயர் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். அசுத்த ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக மகிழ்ச்சி அடையாமல் உங்களை பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பெயரை பரலோகத்தினுடைய ஜீவ புத்தகத்தில் அந்த இரத்தம் தோய்ந்த கரங்களினால் எழுதினாரே, அது நிமித்தம் சந்தோஷப்படுங்கள். எந்த நேரம் உங்களுடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்படுகிறதோ அதே நேரம் நீ கர்த்தருடையவன், கர்த்தர் உன்னுடையவர் என்று அவருடைய நாமம் உனக்கு தர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா 10:20 ஆண்டவர் சொன்னார், ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்பதற்காக சந்தோஷப்படாமல் உங்களுடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். அவருடைய பெயர்கள் உங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், உபாகமம் 28:10, கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று
இந்த பூமியின் குடிகள் கண்டு உனக்கு பயப்படுவார். உனக்கு பயப்படுவார். உன்னுடைய மேன்மை என்ன? இவ்வளவு சம்பாதிக்கிறங்கிற மேன்மையா? இந்த கார் வச்சிருக்க, இந்த வீடு வாங்கி இருக்கிற அந்த மேன்மையா? உன்னுடைய மேன்மை என்ன? கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டு இருக்கிறது. அதுதான் இந்த உலகத்திலே எல்லா மேன்மையிலும் மேலான மேன்மை. கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டு இருக்கிறது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அதை உனக்கு செய்வேன் என்று யோவான் 14:14 சொல்லுகிறார். என் நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டு இருக்கிறது, அதை வைத்துக்கொண்டு சும்மா இருந்து விடாதே. என் நாமத்தில் கேள், என் நாமத்தில் கேள், என் நாமத்தை பயன்படுத்து, என் நாமத்தில் பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று மார்க் 16:17 சொல்லுகிறது. என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன். என்னுடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சோமாய் இருப்பான். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் ஆண்டவருடைய நாமம். பிலிப்பியர் 2:9-10 சொல்லுகிறது, அவருடைய நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்கள் முடங்கும்படிக்கு, நாவுகள் யாவும் கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும்படிக்கு, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கர்த்தர் உங்களுக்கு தரித்திருக்கிறார். எத்தனை பெரிய பாக்கியம், எத்தனை பெரிய கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பது எவ்வளவு பெரிய சாக்கியம். பேதுரு சாதாரணமாய் நடந்து போகிறார். ஒரு பிச்சைக்காரன் அவரை பார்த்தான். ஏதாவது சில்லற காசு கிடைக்காதா? ஏதாவது ₹1 ₹5 கிடைக்காதா? ஆனால் பேதுரு சொன்னார், என் பாக்கெட்டு காலி, டபுள் ஏது, ஆனால் ஏன்ட்ட கொண்டு இருக்கிறது. என்னக்குள்ளே ஒருவர் இருக்கிறார். பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. கால்கள் கரடுகள் பலன் கொண்டது. எழுந்தான், நடந்தான், கர்த்தரை துதித்தான். எவ்வளவு சந்தோஷம். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஈடாக கோடி கோடி பொன்னு வெள்ளியை குவித்து வைத்தாலும் உன்னதமானவருடைய நாமத்துக்கு ஈடு இணையானது ஒன்றுமே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பில்லி கிரஹாம் பேசும்போது ஸ்டேடியத்தை சூழ அவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் இருப்பார். மற்ற அவ்வளவு மக்களுக்குள்ள பிரச்சனைகள், பேய்கள், நோய்கள், மந்திரவாதிகள் கூட அந்த கூட்டத்தில் இருப்பாங்க. பேசும்போதெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை சொல்லுவார், இயேசு கிறிஸ்து என்று முழங்குவார். ஆனபடினால்தான் ஜனங்கள் கட்டிலிருந்து விடுதலையாகி ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். அவருடைய வாழ்நாளிலே ஏறக்குறைய 1 கோடி மக்களுக்கு மேலாக கர்த்தரண்டை அவர் வழி நடத்தி இருக்கிறார். ஆகவேதான் நீங்கள் எதை செய்தாலும் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து அவரை முன்வைத்து செய்யுங்கள். கொலோசியர் 3:17 அப்படித்தான் செய்கிறது. இயேசுவின் நாமத்தில் அவருடைய முன்னிலையிலே அவரை நிறுத்தி இயேசு என்று சொல்லி செய்யும்போது உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். நீங்கள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உங்களை எதிர்த்து நிற்பதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவதாக, ஒருவரும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாதபடி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற இரண்டாவது ஒரு சர்வாயுத வார்க்கம், இரண்டாவது ஒரு வல்லமை நிறைந்த ஆயுதம் என்னவென்றால் அவருடைய வாக்குத்தத்த வசனங்கள். அது தேவ வசனங்கள், ஆவியாயும் ஜீவனுமாயும் அவருடைய வேத வசனம் இருக்கிறது என்று யோவான் 6:63 வாசிக்கிறோம். எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, வேத வசனங்கள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது, கண்மலையை நொறுக்குகிற சம்மட்டியாய் இருக்கிறது. இந்த வேத வசனங்கள் சாதாரணமானவை அல்ல. உங்களுடைய பார்வையில் பார்க்க போனால் பேப்பரில் இங்கில் பிரிண்ட் பண்ணது போல தோன்றினாலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவனுடைய வல்லமை இருக்கிறது. இந்த வேத வசனங்கள் அவ்வளவும் தேவனுடைய ஆவியானவராலே அருளப்பட்டு இருக்கிறது என்று 2 தீமோத்தேயு 3:16 வாசிக்கிறோம். இந்த வேத வசனங்கள் பழைய ஏற்பாட்டிலே மன்னாவுக்கு ஒரு அடையாளமாக இருந்தது. இஸ்ரவேலர் அந்த மன்னாவை புசிக்க வானத்திலிருந்து விழுந்த அந்த மன்னா, பூமியில எங்கும் அந்த மன்னாவை தயாரிக்க முடியாது,
மன்னா ஸ்டோர் என்று வேணுமென்றால் இருக்கலாமே தவிர பரலோக மன்னாவை பூமியில் கொண்டு வருவதற்கு எந்த மனுஷனாலும் முடியாது. அந்த மன்னாவை ஆண்டவர் கொடுத்ததுக்கு காரணம் என்ன? சாப்பிட சாப்பிட உள்ளான மனுஷனிலே ஒரு பலன், சாப்பிட சாப்பிட காண்டாமிருகத்துக்கொப்ப ஒரு பலன். இஸ்ரவேலரை பீலையாம் பார்க்கும்போது, அவங்களெல்லாம் புறப்பட்டு வரும்போது அவன் சொல்லுகிறான், காண்டாமிருகத்துக்கொப்ப ஒரு பலன் அவர்களுக்கு இருந்தது. எப்படி அந்த பலன் வந்தது? எகிப்தில் சாப்பிட்ட வெள்ளரிக்காய் பூண்டு அதனால வரல, அங்கே சாப்பிட்ட சோறு கீறு கோதுமை ரொட்டினால் வரல, பரலோக மன்னாவினால் வந்தது. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை ஆண்டவர் மன்னாவாய் கொடுத்திருக்கிறார். இது நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்தக்கூடிய பரலோக மன்னா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை சோதிக்கும்படி பிசாசு வந்தான், ஒவ்வொரு சோதனையாய் கொண்டு வந்தான். ஆண்டவர் அவனை எப்படி ஜெயித்தார்? தன்னுடைய அனுபவத்தை சொல்லி அல்ல, ஆண்டவர் அவனை ஜெயித்தது எல்லாம் வேத வசனத்தினால் தான். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அவர் சொல்ல 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 சத்ருவால் நிற்க முடியவில்லை. அத்தனை சோதனைகளையும் அவர் வேத வசனங்களின் மூலமாகத்தான் அவர் ஜெயம் பெற்றார். ஆகவேதான் பிலிப்பியர் 2:4 அந்த ஜீவ வசனங்களை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் அந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு நிற்கும் போது உங்களை சூழ ஒரு பிரகாசம், உங்களை சூழ தேவனுடைய மகிமை. நீங்கள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. மூன்றாவதாக, ஆண்டவர் எதை வைத்து உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார்? ஒருவனும் எதிர்த்து நிற்கக்கூடாத வல்லமையினால் நிரப்புவது எப்படி? அதுதான் கர்த்தரை துதிக்கிற துதியின் சத்தம். கர்த்தரை துதிக்கிற துதி ஒரு எக்காலத்தை போல இருக்கிறது. பகைவருடைய வல்லமையை சிதறடிக்கக்கூடிய ஒரு எக்காலம் போல இருக்கிறது. வேதத்தை வாசிக்கும் போது யோசுவா 6:1 இஸ்ரவேலருக்கு முன்பாக எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது. தேவ ஜனங்கள் வருகிறார்கள், வாக்கு தத்தங்களோடு வருகிறார்கள், காண்டா மிருகத்துக்கொப்ப பலனோடு வருகிறார்கள். ஆனால் அங்கே எரிகோ மதில்கள், இரும்பு தாழ்பாள்கள், வெண்கல கதவுகள் இஸ்ரவேலருக்கு சவால் கொடுத்தது. பல வேளைகளில் உங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக பல எரிகோ மதில்கள் நிற்கக்கூடும். பிள்ளைகள் திருமண காரியம் நடைபெறாமல் சில சாபங்கள் எரிகோ மதில்களை போல இருக்கக்கூடும். உன்னுடைய நன்மையான காரியங்கள் நடக்க முடியாதபடி, வீடு கட்ட முடியாதபடி, தொழிலிலே ஒரு பலனை காண முடியாதபடி, எதை எடுத்தாலும் தடங்கள், எதை எடுத்தாலும் பிரச்சனை. முன்னேற நினைக்கிறேன், உலக பிரகாரமாகவும் முன்னேற முடியவில்லை, ஆவிக்குரிய பிரகாரமாகவும் முடியவில்லை. தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஒன்று செய், துதியை முயற்சித்து பார், கர்த்தரை துதிக்க ஆரம்பித்து விடு. ஆண்டவர் சொன்னார், இந்த எரிகோ கோட்டை சுற்றி நீங்க சுற்றுங்க, 7ஆம் நாள் கையில எக்காலத்தை பிடித்து கொள்ளுங்க, கர்த்தரை துதிக்கிற துதி உங்களுடைய வாயில இருக்கட்டும். இந்த எரிகோ மதிலை சுற்றி நீங்கள் ஆர்ப்பரித்து துதித்து பாருங்கள். துதித்தார்கள் ஏகமாய். அவ்வளவு ஆசாரியர்களும் பூரிகையும் எக்காலத்தையும் ஓதும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அலங்கத்தை சுற்றி ஆர்ப்பரிக்கும் போது அவ்வளவு பெரிய எரிகோ மதில் தட தட என்று நொறுங்கினது, தபால் என்று தமால் என்று கீழே விழுந்தது. எல்லா இஸ்ரவேலரும் உள்ளே போய் அந்த எரிகோவை சூழ்ந்து கொண்டார்கள், பிடித்து கொண்டார்கள். இன்றைக்கு எந்த பிரச்சனை இருக்கிறதோ முன்னால் நிறுத்தி நீங்கள் துதிக்க ஆரம்பிக்க. என் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கும், எங்களுடைய பிள்ளைகள் புறஜாதி யாரை பார்க்கிலும் மேன்மையாய் உயர்வார்கள், உலக பிள்ளைகளை பார்க்கிலும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு 10 மடங்கு ஞானத்தை ஆண்டவர் தருவார். தானியேலுக்கு 10 மடங்கு ஞானத்தை கொடுத்தவர் ஏன் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டார்? குடும்பமாய் துதிக்க ஆரம்பிங்க.
குடும்பமாய் துதிக்க ஆரம்பிங்க. அப்படித்தான் பவுலும் சீலாவும் இணைந்து நடு ராத்திரியிலே துதிக்க ஆரம்பித்த போது அந்த சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தது. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதித்து பாடும்போது அவரால் அசைக்க முடியாத இரும்பு கம்பிகள் இல்லை, அவரால் நொறுக்கி தள்ள முடியாதபடி இருப்பு தாழ்பாள்களோ வெண்கல விலங்குகளோ சிறைச்சாலை கதவுகளோ சவால் விடவே முடியாது. உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. கர்த்தரை துதித்து பாருங்க, ஒரு மகிமையான காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு நிமிடம் நாம் எழுந்து நிற்க போகிறோம். நீங்க ஜெபிக்க முடியாதபடி தடுத்து கொண்டிருக்கிற அந்தகார வல்லமைகள் நொறுங்கி விழுந்து தான் ஆகணும். இனி அவைகள் உங்களை தடுத்து கொண்டிருக்க முடியாது. எந்த மனுஷனும் உங்களை சவால் விட்டு கொண்டிருக்க முடியாது. அவர்களெல்லாம் மண்மேடுகள், மலைகளை மிதிக்கும்படி அழைக்கப்பட்ட நீ இந்த மண்மேடுகளை பார்த்து ஏன் அதைரியப்பட்டு போனாய்? அதைரியப்படாதே. மலைகளையே மிதிக்கும்படி அழைக்கப்பட்டவன். சின்ன சின்ன மண்மேடுகள் தான் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. சின்ன சின்ன கொசுக்கள் தான் உங்கள் முன்பாக இருக்கிறது. எந்த பலவானும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. எந்த கோலியாத்தும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன் என்று சொல்லுங்கள். நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனுடைய நாமத்தில் நான் வருகிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடு வருகிறேன். வாக்குத்தத்த வசனங்களோடு இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தோடு நான் வருகிறேன். நான் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. அவரை நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். அவருடைய கரம் என் மேலே இருக்கிறது. அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர். அவர் உயிரோடு எழுந்திருக்கிறவர். உயிரோடு எழுந்த உயிரோடு எழுந்தவர். அவர் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அந்த உயிர் தெழுந்தலின் வல்லமை உண்மையில இறங்கி கொண்டிருக்கிறது. எந்த எரிகோ உங்களை தடுத்து கொண்டிருக்கிறது. எந்த தீய மனுஷன் உங்களை தடுத்து கொண்டிருக்கிறான். எந்த கோலியாத் உங்களை தடுத்து கொண்டிருக்கிறான். உண்மையில் மோதுகிறவர் நொறுங்கி போவான். கர்த்தரே உனக்காக யுத்தம் செய்கிறவர். கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்கிறவர். கர்த்தர் உனக்காக வழக்காடுகிறவர். கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஒரு அக்கினி அபிஷேகம் உண்மையில இறங்கி கொண்டிருக்கிறது. உண்மையில எலியாவின் தேவனுடைய அக்கினி ஒவ்வொரு மேலும் இறங்கி கொண்டிருக்கிறது. கட்டுகள் தகர்ந்து விழும்படி, சங்கிலிகள் நொறுங்கி விழும்படி, இரும்பு தாழ்பாள்கள் பாதை திறக்கும்படி வாழவற்ற வல்லமை உண்மையில் இறங்கி கொண்டிருக்கிறது. நீ சாதாரணமானவன் அல்ல. நீ எளியவன் அல்ல. நீ ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. ஆண்டவர் ஒருபோதும் தோல்வி அடைந்தவர் அல்ல. அவர் ஜெயக்கிறிஸ்து. அவர்தான் உனக்காக யுத்தம் செய்கிறவர். அவர்தான் பலத்த பராக்கிரமசாலியாய் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவனில் என்னில் இருக்கிறவர் அவர் பெரியவர், சர்வ வல்லமை உள்ளவர், பலத்த பராக்கிரமசாலி, எனக்காக யாவை செய்து முடிப்பவர்.